ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என் பேர் சங்கீதா. நம்ம இன்றைக்கி டேலி ப்ரைமில் வந்து இன்வென்ட்ரி ஓவர் வியூ அப்படின்னா என்னென்ன வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன், அதில் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸ்டாக் ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, கேட்டகரி, அப்புறம் வந்து யூனிட் க்ரியேஷன் அதெல்லாம் வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து ஆல்டர்னேட்டிவ் யூனிட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். அப்புறம் வந்து மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் எப்படி செட் பண்ணுறது, இப்போ ஹோல்சேலருக்கு எப்படி, ரீட்டைலருக்கு எப்படி செட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து இப்போ மெடிசன்ஸ் இருக்குன்னா அதில் வந்து பேட்சஸ், மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பிரி டேட்டு அதெல்லாம் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். அப்புறம் வந்து குடோன், அதாவது லொக்கேஷன் இப்போ வந்து வேர் ஹவுஸ் இல்லைன்னா குடோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய அடிஷ்னல் ஸ்டாக்கை வந்து நம்ம எங்கெங்கே ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து குடோன் இல்லைன்னா வேர் ஹவுஸ், எந்த லொக்கேஷனில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றது வந்து குடோன் அப்படின்வாங்க. அப்புறம் குடோன் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வந்து ஜீரோ வேல்யூ ட்ரான்சாக்ஷன் அப்படின்னாக்கா, இப்போ எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்து எப்படி போடணும், அதனுடைய வேல்யூ வந்து மென்ஷன் ஆகக்கூடாது, ஸ்டாக் ஆட் ஆகணும், வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, அந்த மாதிரி வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் பையிங் ரேட், செல்லிங் ரேட் ஒரு தடவை நம்ம செட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் பையிங் ரேட், செல்லிங் ரேட் வந்துடும் நமக்கு பை பண்ணும்போது, செல் பண்ணும்போதும். அப்புறம் வந்து காஸ்ட் ட்ராக்கிங் எப்படி பண்ணுறது, ஸ்டாக் வரினா என்ன, அதில் வந்து எவ்வளோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம், லாஸ்ட்டாக எவ்வளோ பண்ணியிருக்கோம், அது எந்த லொக்கேஷனில் பண்ணியிருக்கோம், எல்லாமே வந்து அதில் ஸ்டாக் வரியில் வரும். அப்புறம் வந்து ஆக்சுவல்ஸ் அண்ட் பில்டு குவான்டிட்டி, ஆக்சுவலாக நம்ம இப்போ ஃப்ரீ ஐட்டம் வந்து கொடுக்குறாங்க நிறைய அது ஆக்சுவலாக எவ்வளோ நமக்கு குவான்டிட்டி வந்திருக்கு, நம்ம பில் பண்ணியிருக்கிறது எவ்வளோ அப்படின்றது வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர், ஜாப் ஆர்டர் ப்ராசஸ் வந்து நாம் ஆர்டர் போடுறது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர், நமக்கு வர்றது வந்து சேல்ஸ் ஆர்டர். அப்புறம் வந்து பிஓஎம் எப்படி செட் பண்ணுறது, அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணும்போது பிஓஎம், பில் ஆஃப் மெட்டீரியல் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். ரீஆர்டர் லெவல் அப்படின்றது வந்து இப்போ ஒரு குவான்டிட்டி வந்து எனக்கு ஒரு ஸ்டாக் ஐட்டம் வந்து முடிய போகுது அப்படின்னா அதை வந்து நான் எப்படி ரீஆர்டர் பண்ணுறது அப்படின்றது செக் பண்ணோம். அப்புறம் வந்து ஜாப் ஆர்டர் இன் அண்ட் அவுட்டு, ஜாப் ஒர்க் இன் அண்ட் அவுட் அப்படின்னா நமக்கு ஆர்டர் வந்தது என்ன, நம்ம ஆர்டர் போட்டது என்ன அப்படின்றது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னா, இப்போ சுகர் கேன் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதை கொண்டு வரதுக்கு நமக்கு லேபர் சார்ஜு, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜு அதெல்லாம் வந்து எப்படி நம்ம அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் போடுறது அப்படின்றது பார்த்தோம். இதுதான் வந்து ஃபுல்லாக இன்வென்ட்ரினா ஸ்டாக் மெயின்டெனன்ஸ். இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இன்வென்ட்ரினுடைய ஓவர் வியூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.